வெபம் டிவியின் ஆன்மீக உறவுகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு திங்கட்கிழமை நாளில் நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். உங்களுக்கு தெரியும், நாம் அனைவரும் இந்த உலகுக்கு ஏதோ ஒரு பணி செய்ய வந்திருக்கின்றோம். அது பணிவாழ்வு என்று அழைக்கப்படுகின்றது. பணிவாழ்வின் கீழ் வரும் திருமணம் எனும் நிகழ்வை பற்றி நாங்கள் இன்று கதைக்கவிருக்கின்றோம். இன்றும் எம்மோடு கரம் கோர்த்திருக்கின்றார் ரத்னபுரி மறை மாவட்டத்தின் மறைக்கல்வி மற்றும் விவிலிய நடுநிலையத்தின் இயக்குனரும் திருவருட்சாதனங்கள் தொடர்பிலான கற்கிநெறியில் கலாநிதி பட்டம் பெற்றவருமான அருட்பணி ஹரிஹரன் ராஜப்பிரியாடிகளார் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஃபாதர். வணக்கம் நேசன். வணக்கம் நேயர்களே. ஃபாதர், நாங்கள் திருமணம் பற்றி இன்று கதைக்கவிருக்கிறோம். திருமணங்கள் பல வழிகள் நடைபெறுகின்றது ஃபாதர். ஆடம்பரமான திருமணம், சிம்பிளான திருமணம், அப்படிலாம் இருக்குது. உங்களோட பார்வையில் திருமணம் என்பது எப்படி நீங்கள் கருதுறீங்க ஃபாதர்? ஒரு அழகான கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது திருமணம் என்ற அல்லது மெய்விவாகம் என்ற திருவருட்சாதனம் உட்படும் அந்த கூட்டம் நாங்கள் சொல்வோம் ஆரம்ப திருவருட்சாதனம் இருந்துச்சுன்னா, அதாவது திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நம்ம சொன்னோம் கம்யூனியன், அதாவது தேவனற்கருணை நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் இருந்து 2 திருவருட்சாதனை நமக்கு இருந்தது, ஒப்புரவும் நோய் பூசுதலும். அது நாங்கள் சொல்கிறோம் பாவ மன்னிப்புகள், குணமளிக்கும் 2 குணத்துக்காக இருக்கிற 2 திருவருட்சாதனங்கள். ஒரு மனிதன் உலகத்திற்கு சேவை செய்யணும். தன்னை தூய்மைப்படுத்தி மட்டும் பத்தாது, தனக்கு தேவையான நோய்களை குணமாக்கி மட்டும் பத்தாது. அதே இடத்துல ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நுழைந்தால் மட்டும் பத்தாது, தன்னை உறுதி செய்து கொண்டால் மட்டும் பத்தாது, கிறிஸ்துவின் உடலை உண்டால் மட்டும் பத்தாது. அதன் வழியாக ஒரு மனிதன் ஊட்டம் பெறணும். ஊட்டத்தின் வழியாக ஒரு மனிதன் உலகத்திற்கு சேவை செய்யணும். ஆகவே இந்த உலகத்திற்கு சேவை செய்வதற்காக அன்னையாம் திருச்சபை 2 திருவருட்சாதனை கொடுத்திருக்கின்றது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, முதலாவது கேள்வி இருந்துச்சு திருமணம் சம்பந்தமாக. அதாவது திருமணம் என்பது சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திருவருட்சாதனம். அதே நேரத்தில் குருத்துவம் என்பது அந்த மாதிரி. இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபாதர்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். திருமணமும் குருத்துவத்தையும் எடுத்து பார்த்தால் எதுக்கு நீங்கள் 70 மார்க்ஸ் கொடுப்பீங்க, எதுக்கு நீங்கள் 30 மார்க்ஸ் கொடுப்பீங்க? 100 மார்க்ஸ் 100னா எதுக்கு 30, எதுக்கு 70 கொடுப்பீங்க? இப்போ ஃபாதர், நீங்களும் நானும் 2 பேருமே பணிவாழ்வு செய்ய வந்திருக்கோம். நான் திருமணம் முடிச்சுட்டேன், நீங்கள் குருவானர் ஆகிட்டீங்க. நான் திருமணம் முடித்ததால் திருமணத்துக்கு 70 மார்க்ஸ் கொடுப்பேன். ஓகே, இது 70 மார்க்ஸ் கொடுப்பீங்க. அப்போ திருச்சபை எடுத்து பார்த்தா 1965 வரைக்கும் குருத்துவதற்கு 70 மார்க்ஸும், நான் சொல்லுவேன் குருத்துவதற்கு 90 மார்க்ஸும், மெய்வாதத்துக்கு 100 மார்க்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. ஆனால் 1965 லூமென் ஜென்சியம் 11வது இலக்கத்தை எடுத்து வாசித்து பார்த்தா குருத்துவதற்கு 50, மெய்வாதத்திற்கு 50, 50-50. ஏன்னு கேட்டால் இது 2 திருவருட்சாதனங்களும் சமமான திருவருட்சாதனங்கள். திருச்சபையின் 2 கண்கள் மாதிரி சொல்லலாம் தானே? எக்ஸ்ட்ரீம்லி. அதாவது நாங்கள் திருமுழுக்கு பெறுவது, நாங்கள் உறுதி செய்யப்படுவது, கிறிஸ்துவின் ஊட்டம் பெறுவது, எல்லாத்துக்கும் நாங்கள் இதெல்லாம் செய்வதற்கான காரணம் உலகத்துக்கு ஏதாவது செய்யணும், சேவை செய்யணும் என்பது காரணமாக தான். அப்போ சேவை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 2, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு 2 கண்கள். ஒரு கண்ணால் பார்க்கலாம், அதாவது சேவை செய்யலாம். ஒரு கிறிஸ்தவ அவைக்கு ஒரு மனிதனுக்கு தனது பிள்ளைகளை உருவாக்கி, திருமணம் மெய்வாகம் வழியாக பிள்ளைகளை உருவாக்கி இந்த உலகத்தை நடத்தி செய்யலாம். இந்த உலக நடத்தைக்காக இந்த திருவருட்சாதனம் தேவை. ஆகவே தான் இந்த திருமணம் என்பது ஆதியிலிருந்த இந்த முதலாவது திருவருட்சாதனம் சொல்கிறது இறைவனே முதலாவதாக படைத்த இயேசுநாதர் உருவாக்குவதற்கு முதல் கடவுளாகவே படைக்கப்பட்ட ஒரு திருவருட்சாதனம் தான். அது இயேசுநாதர் சொல்லுவார், இந்த பிகினிங் அர்கிஸ், ஆரம்பத்தில் சொல்வார். இறைவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு திருவருட்சாதனம். ஆகவே இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, திருவருட்சாதனம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். திருமணம் என்பது இந்த மனித குலத்திற்கே உரித்தான ஒன்று, பொதுவான ஒரு விஷயம் தான் திருமணம் என்பது. அப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்வது என்பது நாம் பார்ப்போம். ஆனால் மனிதர்களாகிய எமது உடல் ரீதியாக வருவது தான் இந்த திருமணம் என்பது. ஒரு ஆண் பெண்ணோடு இணைய வேண்டும் என்பது, இன விருத்தி செய்ய வேண்டும் என்பது திருமணத்தினால் சொல்லப்படுது. இது எங்கே சொல்லப்படுகின்றது? மனிதனுக்கு மூளை இருக்கேனா, மூளை என்பது ஒன்று இருக்குது. அந்த மூளை 2 பிரிவாக இருக்குது. முதல் பிரிவு தான் நான் சொல்லுவோம் லிம்பிக் சிஸ்டம்னு. லிம்பிக் சிஸ்டத்தை சொல்லுவாங்க மூட்டு அமைப்பு.
இந்த இடத்துல இருக்குது. அதாவது நம்ம இது கண்கள், மூக்கு, வாய், செவி எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு இந்த லிம்பிக் சிஸ்டம் பின்னுக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இருக்குது முட்புறணி சொல்லுவாங்க, ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஆகவே ஒரு மனிதனுக்கு இந்த சில ஆக்களுக்கு இந்த குரங்குக்கெல்லாம் இதெல்லாம் இல்லை, இந்த இடம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கும். சில மிருகங்களுக்கு இல்லை, அறவே இருக்காது. அது வந்து ப்ரொசஸிங் மனிதர்களுக்கு அதிகமாக இருக்குது. மனிதன் தான் மனிதன் பாய்ப்பானோ இல்லையா அது வேற கதை. ஆனால் அதிகமாக இருப்பது மனிதனுக்கு தான். அப்போ இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் நம்மளுக்கு 4-5 விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் செயல்கள் இருக்குது 4-5. அதில் ஒன்று தான் இனவிருத்தி, மற்ற தற்பாதுகாப்பு. அப்போ நமக்கு ஏன் பொறாமை வருது, எனக்கு ஏன் கோபம் வருது, இதுக்கான காரணம் இது வந்து லிம்பிக் சிஸ்டம் தான். இதுக்கு பொறுப்பு அமிக்தலா, இதுக்கு தான் பொறுப்பானவர் அவர் தான். அமிக்தலா இந்த இமோஷன்ஸ், இந்த வருகின்ற உணர்ச்சிகளை உருவாக்குவது வந்து இந்த அமிக்தலா இல்லாத லிம்பிக் சிஸ்டம் தான். அப்போ இனவிருத்தி என்பது, இனப்பெருக்கம் என்பது மூளையினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ஆகவே இந்த உலக நடத்தைக்கு, தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலக நடத்தைக்கு வந்து திருமணம், ஆண் பெண் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது அதுதான் கடவுள் ஆரம்பத்திலேயே மனிதன் அடிப்படையில் ஃபண்டமெண்டல் அடிப்படையில் இருப்பது வந்து ஆண் பெண் ஒன்றாக இணைய வேண்டும். ஆகவே இது மதம் கிறிஸ்தவர்களோ அப்படி இல்லை, மனிதனுக்கு சொந்தமானது. அப்படி பார்க்கும் போது நான் இப்போ லிம்பிக் சிஸ்டத்தை பற்றி சொன்னனால சொல்கிறேன். அதுதான் இமோஷனல் கண்ட்ரோல், உணர்ச்சிகள் ரெகுலேஷன் ஆகும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வருகின்ற மெமரி, ஞாபக சக்தி, இப்போ மன்னிப்பு கொடுக்க நம்ம சொல்ல லிம்பிக் சிஸ்டம் மிகவும் முக்கியம். இது நம்ம கிறிஸ்தவர்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னா அந்த ஞாபக சக்தியெலாம் கவனமாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தேவை. கேட்டால் அதில் தியானம் செஞ்சு செபிக்குதுன்னா அந்த கேட்குற அந்த விஷயம் இல்லை, அதை இறைவன் என்ன யோசிக்கிறார், மன்னிப்பு கொடுக்க நாங்கள் செபிக்கணும். அப்போ செபித்து அதே நேரத்தில் செக்ஷுவல் பிஹேவியர் எமது இவ்வாறான உணர்வுகளை, பாலியல் உணர்வுகளை நான் இவ்வாறு கட்டுப்படுத்தி கொள்கின்றேன், அது வந்து எல்லாம் இங்கே தான் வரும். அப்போ ஆகவே இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ஃப்ரீயாக இருந்தால், ஏன்னா மிகவும் சுதந்திரமாக இருந்தால் பிரச்சனைகள் வரவும் இருக்குது. அப்போ ஆகவே தான் மனிதனுக்கு இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்பது, அந்த முட்புறணி, இந்த இடம் அதிகமாக பாதிக்கணும். இப்போ இந்த பிரச்சனை வந்து இனவிருத்தி என்பது காட்டு பண்டிகைகளுக்கு பிரச்சனை இல்லை, குரங்குகளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க இனவிருத்தி செஞ்சு தான் இருப்பாங்க இல்லையா. இப்போ குரங்கெல்லாம் இலங்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ கிட்டத்தில் அந்த பெரிய நியூஸ் எல்லாம் வச்சு சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு. ஏன்னா அதிகமாக 1-2 குரங்கை போட்டால் போதும் முழு ஊரே இல்லாமல் போயிடும். காட்டு பண்டிகைகளும் அப்படி தான். அவங்க அந்த வேலை நிப்பாட்டி இல்லை, இனவிருத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மனிதனுக்கு அந்த கிரியேட்டிவ் புதிதாக விஷயங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு அந்த அறிவு இருக்கின்றனால் அது சம்பந்தமான திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது சம்பந்தமாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்மண்ட் மொரிஸ்ட ஒரு புக் இருக்குது, நேக்கட் ஏப், அழகான ஒரு புக். அவர் வந்து விசுவாசி அல்ல, ஹீஸ் அ ஏத்திஸ்ட், அவர் வந்து விசுவாசம் இல்லாதவர். ஆனால் அவர் கூட சொல்கிற விஷயம்தான், இந்த உலகம் செல்ல வேண்டும் என்றால் இந்த உலக நடத்தைக்காக திருமணம், ஆண் பெண் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். ஃபாதர், திருமணங்கள் நீங்கள் சொன்னீங்க உலகத்தில் வாழ எல்லா உயிரும் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி, கத்தோலிக்க திருமணத்தை பற்றி நீங்கள் எப்படி ஃபாதர் விளக்கணத்தில் பார்க்குறீங்க? இங்கே தான் முக்கியமான பாயிண்ட். இப்போ கத்தோலிக்க திருமணம் ஒரு சாதாரண திருமணம் மெய் விவாகமாக மாறுவது வந்து கத்தோலிக்க அந்த ஒரு திருவருட்சாதனம் வழியாக. அதுக்கு தான் திருவருட்சாதனம் சொல்லுவோம். எல்லோரும் திருமணம் செய்வது போல் நாமும் திருமணம் செய்தால் அது திருமணம். ஆனால் திருமணத்தில் அருள் வாழ்வு வருகின்றது என்றால் அது நாங்கள் சொல்கின்றோம் மெய் விவாகம் என்று. அப்போ அப்படி நான் வாழும் போது தான் நாங்கள் பொதுவாக சொல்கிற விஷயம்தான், மனிதன் வந்து இஸ் அ செக்ஷுவல் பீயிங். மனிதனுக்கு ஒரு ஆணை எடுத்து பார்த்தா ஆணுக்கு வந்து பல பெண்களோட தொடர்புக்கு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது எனக்கு லிம்பிக் சிஸ்டம்னு அப்படி தான் செஞ்சுருக்கு. மூளையில் அப்படி தான் இருக்குது. அதை வந்து யாருக்கும் மாற்ற இயலாது. ஒரு ஆணுக்கு இருக்க மூளையில் வந்து அந்த இருக்க பழக்க வழக்கங்களோட சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்டோட ஒரு ஆணுக்கு பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுதான் இயற்கை அப்படி தான் செய்யுது. ஆனால் பெண் கொஞ்சம் வித்தியாசமான பெண்ட வித்தியாசம். ஆகவே இது மூளையிலிருந்து இப்படி சிக்னல் கொடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்கின்றது, நீ தொடர்பு. அப்போ அப்படியான ஒரு கிறிஸ்தவ மனிதன் அதை வச்சு அப்படி செய்யலாமா? அது மெய்வாகுமா? இல்லை.
இனவிருத்தி என்பது மூளையில் வந்தாலும் அதை வந்து சரியான பாதையில் நடத்தி செல்லணும். அது ஒழுக்க பூர்வமாக இருக்கணும். அப்போ ஆகவே அந்த ஒழுக்கத்தை மனிதன் செய்து கொள்வது, இப்படித்தான் வாழணும், ஒரு கிறிஸ்தவன் என்றால் இப்படி தான் வாழணும் என்பது தான் மெய்வாகும். அப்போ ஆகவே அது மாறுபடும். அப்போ இது சம்பந்தமாக பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பைபிள் எடுத்து பார்த்தா மாற்கு நற்செய்தியில் 10ஆம் அதிகாரத்தில் வாராங்க பரிசேயர்கள். 10ஆம் அதிகாரம் 2-11 மிகவும் அழகான ஒரு நற்செய்தி. பரிசேயர்கள் வந்து கேட்குறாங்க இயேசுகிட்ட. பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? விவாகரத்து, மனமுறிவுன்னு சொல்லுவோம், ஏன்னா டிவோர்ஸ், அது இபிரேயமுள்ள கெட்னு சொல்லுவாங்க, கெத். அப்போ வந்து பரிசேயர் வந்து கேட்குறாங்க, முடியுமா? எனக்கு இது ஒரு பிரச்சனை கேட்டால் அப்போ அங்கே லிம்பிக் சிஸ்டமில் சொல்லும், மூளையில் சொல்லும், பின்னுக்கு சொல்லும், இந்த பெண்ணை சரி வராது, ஒதுக்கிடுங்க. அப்போ வந்து இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, இது முறையா பிள்ளையா? அப்போ இயேசு கேட்கின்றார். அது கேட்டது வந்து இயேசு சோதிக்கும், டு டெஸ்ட். அப்போ அவர் இயேசு சொல்கின்றார் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? என்ன கட்டளை கொடுத்தார்? மோசேனா கடவுள் என்ன கட்டளை கொடுத்துருக்கான்னு கேட்கும் போது அவர்கள் அது கட்டளை என்ற சொல்ல வர கிரேக்க மொழி தான் என்தெலையாத்தோ தான் சொல்லலாம். அப்போ என்று கேட்டார். அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்தார். அப்போ இயேசுநாதர் கேட்குறார், மோசே என்ன கட்டளை கொடுத்தார் அப்படின்னு கேட்கும்போது பரிசேயர் சொல்கிறாங்க, இவர்களுக்கு பிபிலியோன் அப்போஸ்தசின்னு சொல்லுவாங்க கிரீக்க மொழியில், ஒரு மனவிலக்கு சான்றிதழ் சர்டிஃபிகேட், அது சொல்லுவாங்க செஃபிர் குரிக்குத்னு சொல்லுவாங்க. அந்த எபிரேய கலாச்சாரத்தில் செஃபிர் குரிக்குத் சொல்கிறது. அப்போ ஒரு சின்ன ஒரு சிட்டு எழுதி அனுப்பிடலாம். அதுக்கு அனுமதி கொடுத்தார்கள், எபெத்ரபேசன். அப்போ இயேசுநாதர் கேட்கும் என்ன கட்டளை என்தெலையாத்துன்னு கேட்கும்போது இவர்கள் சொல்கிறாங்க அனுமதி இருக்குன்னு. இப்போ இந்த 2 சொல்ல என்ன சார் பிரச்சனை விளங்குதா? அதாவது கடவுள் வந்து கட்டளை, அதாவது என்தெலையாத்துன்னா ஒரு மனிதனுக்கு இது தான், ஒரு ஆண் பெண், ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை என்பதை கடவுள் கண்டு அப்படி உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் அனுமதி மோசே வந்து சொல்லிருக்கார், எபெத்ரபேசன் அனுமதியும் கொடுத்திருக்கார். அப்போ அப்படி சொல்லும் போது இயேசுநாதர் பதில் சொல்கின்றார், மோசே மனவிலக்கு சான்று எழுதி அவரை என்று. அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களது கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். கடின, அதுக்கு கிரீக்க மொழியில் சொல்லுவாங்க ஸ்க்ளேரோகர்தியானு, கடின உள்ளம். உங்களோட வந்து ஸ்க்ளேரோனா கல், கர்தியான கார்டியோன்னு சொல்லுவோம், கார்டியோன்னு இங்கிலீஷில், கர்தியானா உங்களோட இதயம். உங்களோட கல் மாதிரி இதயம் இருக்கனால தான் அனுமதி. இறைவனும் படைத்திருக்கும் போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, ஏன்னா இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், அப்படித்தான் இறைவன் சிந்தனை செய்தார். இவன் இதை தான் படைத்தார். ஆனால் அப்படி இருக்கும் போது மனிதன் கடின உள்ளம் காரணமாக, கடின இதயம் காரணமாக, ஸ்க்ளேரோ கர்தியா காரணமாக அனுமதி கொடுத்திருக்கின்றார். அப்போ அனுமதி கொடுத்தது வந்து கட்டளையாகுமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் உங்களுக்கு நீங்கள் இந்த நாளைக்கு 5 நாள் வேலைக்கு போகணும், அதுதான் நார்மல் ரூல். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு நாள் தலைவலி வருது, அப்போ ஆஃபீஸில் டிரெக்டர் சொல்கிறாரு நீங்கள் தலைவலினா வீட்டில் இருங்க. அப்போ வந்து அது வந்து அனுமதி, பெர்மிஷன். அப்போ எந்த நாளைக்கு சொல்லணுமா, எனக்கு எந்த நாளைக்கு தலைவலி, எந்த நாளைக்கு வீட்டில் இருக்கேன்னு. அப்போ இப்போ பரிசரம் வந்து கேட்குற கேள்வி இப்படி தான். அப்போ நம்மளுக்கு விவாகரத்து செய்யலாமா, மனமுறிவு செய்து கொள்ளலாமான்னு கேட்கும் போது இயேசு சொன்னால் இல்லை, அப்படி செய்ய முடியாது. என்கிட்ட அது வந்து கொடுத்த கட்டளை தான் முக்கியம். கட்டளைனா உண்மையிலே இது அது கமாண்ட் அல்ல, அது ஒரு ஆமியில் வர கட்டளை மாதிரி இல்லை, அது மனிதன உள்ளத்தில் இருக்கிறது தான். ஆனால் சில நம்மளோட கடின காரணமாக, நமது பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் அனுமதி கொடுக்கின்றோம். அப்போ மோய்சன் ஏன் அனுமதி கொடுக்க காரணம் ஏன்னு கேட்டால் இதை வந்து நம்மளுக்கு வாசிக்கலாம். இணை சட்ட நூலில் டியூட்ரோனோமி 24வது அதிகாரத்தில் இருக்குது, 1-4 வரைக்கும் மிகவும் அழகு. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போனால் அவன் மனமுறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகின்றான். இது உண்மையிலே மனிதாபிமானம் இல்லாத விஷயம். அதாவது என்ன சரி, அருவருக்கத்தக்க விஷயம் இல்லாமல் போனான். அப்போ இயேசுநாதர் காலத்தில், இயேசுநாதர் வாழ்ந்த அந்த காலத்தில் இதுதான் சட்டமாக இருந்தது.
அதாவது ஒரு பெண் வந்து என்ன சரி சின்ன விஷயம் இருந்தாலும் அனுப்பிடலாம் வீட்டுக்கு. அதுக்கு மிஸ்னா பழைய பைபிளில் சொல்லியிருக்கு. ரப்பி ஷமாய் சொல்கிறார், இம்மோரல் ஆட்டிடியூட், யார் சரி ஒழுக்கம் நடத்தை பிழையாக இருந்தால் சின்ன ஒரு சிட்டு எழுதி வீட்டுக்கு அனுப்பிடலாம் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் ரபி இமால் சொல்கிறார், குக்கிங் என்ன சரி சமைக்கும் போது பிரச்சனை இருந்தா சரி உப்பு கொஞ்சம் கூட்டுனா சிட்டு எழுதி வீட்டுக்கு அனுப்பிடலாம். அப்புறம் ரபி கிவா அவர் சொல்கிறார், if he finds another beautiful woman, இந்த ஆண் வந்து இன்னொரு அழகான பெண்ணை கண்டா வீட்டுக்கு அனுப்பிடலாம் சிட்டு எழுதி. அந்த அது சொன்ன என்ன செஃபிர் கிரிகுத் அந்த சிட்டு எழுதி வீட்டுக்கு அனுப்பிடலாம். அப்போ என்ன சரி இன்கன்வீனியன்ஸ் எரவா தவார்னு சொல்லுவாங்க, என்ன சரி சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருந்தாலும் பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிடலாம். அப்போ இயேசுநாதர் சொன்ன காரணம் இது பிள்ளைன்னு சொல்கிறதுக்கான காரணம், தப்பித்தவறி மோசஸ் வந்து சிட் எழுதி அனுப்பலாம், இது சின்ன ஒரு சீட்டை எழுதி அனுப்பலான்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து தப்பித்தவர் இந்த பெண் கையில் வீட்டுக்கு ஒரு ஆண் வந்து பெண்ணை, ஒரு கணவன் பெண்ணை வீட்டுக்கு அனுப்பி மனைவி வீட்டுக்கு அனுப்பி பெண் கையில் அந்த சீட்டு இல்லாட்டி அவரை கல்லெறிந்து கொலை செய்யலாம். சரியா நியதியின்படி என்கிட்ட அது ஒரு விபச்சாரம். அப்போ அந்த பெண்ணை பாதுகாக்கத்தான் மோய்சன் வந்து சொன்னார், உங்களுக்கு வந்து இது அனுப்பும் போது வீட்டுக்கு அனுப்பலாம், நோ ப்ராப்ளம், உங்களோட கடின உள்ளம் இருக்கனால வீட்டுக்கு அனுப்பலாம், மனமுறிவு செய்து கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் இந்த மனமுறிவு சான்றிதழ் இருக்கணும். என்கிட்ட தப்பித்தவர் இந்த பெண் வந்து இன்னொரு ஆணோட யார் சரி கண்டுபிடிச்சா அது வந்து விபச்சாரம். அது அழகாக இங்கே இதில் இருக்குது, வாசிக்க டைம் இல்லை பாருங்கள். இணைச்சட்ட நூலில் 24 1 4 வரைக்கும் எல்லாம் இருக்குது அதில். அப்போ தப்பித்தவர் ஒரு இந்த பெண் வந்து இந்த மனைவி இன்னொரு ஆணோட கண்டா கல்லெறிந்து கொலை செய்யலாம். அப்போ இயேசுநாத காலத்தில் ரப்பி ஷம்மாய் சரி, ரப்பி ஹிமால் சரி, ரப்பி கிவா சரி, இவங்கெல்லாம் சொன்ன விஷயந்தான் பெண்ணை சின்ன ஒரு விஷயத்துக்கும் வீட்டுக்கு அனுப்பிடலாம், நோ ப்ராப்ளம். அப்போ இயேசுநாதர் கேட்குறாரு, இது உண்மையிலே சரியா? அப்போ இதை பற்றி இறைவாக்கினர் என்ன சொல்கிறாங்க? மலாக்கி இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 15-16 இப்படி சொல்கிறார், உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் என்ன, இறைவன் இணைத்த மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், வாழ்வின் ஆவியும் அவரே, ஆதலால் எவனும் தன் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாயிருப்பானாக, ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கின்றேன். ஓகே என்றார் இஸ்ராயல் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கின்றவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கின்றான் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாய் இருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். அப்போ இறைவாக்கினர்கள் இந்த இஸ்ராயல் சமுதாயத்தில் இணைச்சட்டத்தில் சொன்னாலும் மனமுறிவு செய்யலாம் என்று, ஆனால் இறைவாக்கினர்கள் மலாக்கி இறைவாக்கினர் வந்து கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 500 வருஷம் முதல் வாழ்ந்தவர். அவர் சொல்கிறார் இறைவன் வந்து மனமுறிவை வெறுக்கின்றார் என்று. அப்போ இந்த இப்படி ஆகவே திருச்சபையில் இருக்கின்றது தான் மனமுறிவுக்கு எந்தவித சந்தர்ப்பமும் இல்லை. இது சம்பந்தமான தியாலஜியும் அழகான ஒரு விஷயம் இருக்குது. அது ஆதி திருச்சபை எடுத்துக்கொண்ட திருமணம் சம்பந்தமான கோட்பாடுகள் பரந்தளவில் காணப்படுது. இதை எங்களோட நவீன காலத்தில் எப்படி நாங்கள் திருமணத்தில் பாவிக்கலாம் ஃபாதர்? அதாவது நான் திருச்சபை எடுத்து பார்த்தா உலகம் வந்து உலக தேவையான உலகம் போகலாம். ஓகே, உலகம் சொல்லலாம், ஓகே ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஓகே, அப்போ சொல்லலாம் ஒரு ஆண் 3 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், 3 பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், உலகம் சொல்லலாம். அப்போ இப்போ கிறிஸ்தவ மெய்விவாகத்தில் தான் குறைந்தளவு சுயநலம் இருக்கின்ற திருமணம். இப்போ நான் திருவருட்சாதனம் பற்றி படிச்சிருக்கனால எங்கிட்ட இத்தாலியில் 10 வருஷம் தானே இருக்கும்போது எங்கிட்ட கேட்பான் லிவிங் டுகெதர். எனக்கு தெரிஞ்ச மிச்ச பேர் லிவிங் டுகெதர். அப்போ கேட்பாங்க ஏன் இது இவ்வளோ முக்கியம்? அப்போ நானே சுயமாக சிந்தித்து எனக்கு இருக்கின்ற பதில் தான், நான் சொல்கிற பதில் தான், அதாவது திருமணங்கள் இருக்கின்ற எல்லா திருமணம் எடுத்து பார்த்தா சார் ஆண் சரி, ஹோமோசெக்சுவல் மேரேஜஸ் இருக்குது, லெஸ்பியன் மேரேஜஸ் இருக்குது, பெண்ணும் உலகத்தில் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் கிறிஸ்தவ மெய்விவாகத்துலாம் சுயநலம் இல்லை. அதே நேரத்தில் சுயநலம் இல்லாத காது ஆணும் பெண்ணும் இணையத்தும் உலகத்தில் கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை கூட 2 பேர் ஒன்றாக இணைந்து உருவாக்கி கொண்டு உலகத்திற்கு சேவை செய்யும் மனப்பான்மை, அதாவது ஆணும் திருமணம் செஞ்சால் உலகத்துக்கு பிள்ளைகளை கொடுக்கலாமா? இயலாது தானே.
அவ்வளோ யோசிக்க ஒன்றும் இல்லை நீல்சன், இயலாது. பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சால் பிள்ளை கொடுக்க உலகத்துக்கு இயலாது. அது இயற்கையில் அப்படி இல்லை. ஆனால் ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் உலகத்திற்கு பிள்ளைகள் கொடுக்கலாம். அப்போ ஆகவே சுயநலம் இல்லாது ஒரு நம்ம சொல்கிறோம் மாடல் வந்து கிறிஸ்தவ திருமணம். அப்போ இது சம்பந்தமாக தான் நம்ம இயேசுநாதர் வந்து இந்த இவர்களுக்கு சொல்கின்றார். இப்படி கேட்ட பரிசேயர்களுக்கு இயேசுநாதர் சொல்கிறது தான், படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியரை ஒன்றித்திருப்பான். அப்போ இதுக்கான தியோலஜி வந்து நீங்கள் கேட்டீங்க திருச்சபை இதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க. இதுக்கான இருக்கு தொடக்க நூலில் 2வது அதிகாரத்தில் 18வது வசனம் மிகவும் அழகு. இதை கொஞ்சம் நாம் பார்ப்போம். ரைட், இறைவன் வந்து உலகத்தையும் படைத்து, எல்லா உலகத்தையும் படைத்து, மனிதனையும் படைத்து ஆதாமா சொல்கின்றார். ஆதாம், மனிதனுக்கு ஆதாம்னு பேர் வைக்கிறார். அப்போ ஆதாம் உள்ளுக்கு இந்த மனிதனை படைத்த உண்மையிலே தியோலஜியாக தான் ஆணும் பெண்ணும் இருந்தார். ஆதாம் உள்ளுக்கு இஷ் அண்ட் இஷா, அதாவது அப்புறம் மனைவிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்த பேர் தான் இஷ்ஷும் இஷாவும். ஆண் இஷ், பெண் இஷா. அப்போ இந்த இஷ்ஷும் இஷாவும் இது எபிரேய மொழிலாம் ஊத்த பிரச்சனை இல்லை, ஆதாம் முழுக்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ இறைவன் உலகத்தை படுத்து ஆதாமுக்கு போய்ட்டு சொல்கிறார் பேர் கொடுக்க சொல்லி. அப்போ வானத்து பறவைகள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் பேர் கொடுத்து வரும்போது இறைவன் முழு உலகத்தையும் படைத்து எல்லாம் அருமைன்னு காண்கிறார். மேயோத், எல்லாம் நல்ல அப்படின்னு 7 தடவை காண்கிறார். மனிதனை படித்து தோமேயோத், எபிரேயோட மிகவும் அருமையாக இருக்கின்றது. அப்படி மனிதனை படித்து எல்லாத்தையும் படித்து அருமைன்னு சொன்ன இறைவன் மனிதனை படித்து 7வதாக மனிதனை படித்து சொல்கிறார் மிகவும் அருமையாக இருக்கிறது தௌமேயோத்னு. 8வதாக சொல்கின்றார் மனிதன் தனிமையாக, அதாவது 2வது அதிகாரத்தில் 18 பின்பு ஆண்டவராய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று லோ மேயோத், அதாவது தௌமேயோத்னு சொன்ன லோனா இல்லை, நல்லதன்று லோ மேயோத்னு சொல்கின்றார். எதுக்கு? மனிதன் தனிமையாக இருப்பது. அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன். ஏசர் கெனெக்தோ, இது வந்து எபிரேய மொழிலாம். ஏசர்னா துணை, கெனெக்தோ தகுந்த. அப்போ இறைவனை யோசிக்கிற விஷயம்தான் மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது. ஆகவே அவனுக்கு தகுந்த ஒரு துணையை உருவாக்கினேன் தான் கடவுள் இந்த விஷயத்துக்கு இறங்குறார். இது ஒரு பிக் ஆபரேஷன். அப்படின்னு என்ன செய்கிறார் இறைவன் வந்து மனிதனை வந்து இப்போ இருக்க பிரச்சனை தான் சில நேரத்தில் மனிதனுக்கு சொல்லலாம் பெண்ணை படைக்க சொல்லி மனிதனுக்கு படைக்க முடியாது. அப்போ ஆகவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போடுகின்றார். இந்த ஆனால் எல்லா விஷயம் சொல்ல சில விஷயங்கள் சொல்லிட்டு போகிறேன். ஆழ்ந்த தூக்கத்துக்கு போடணுன்னு தான். ஏன்னா அதுக்கு சொல்லுவாங்க அல் தர்தெமா, மனிதனுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம், ஒரு மயக்கம் வருகின்றது. மயக்கம் தான். அப்போ அதிலிருந்து பெண்ணை நம்ம சொல்லுவோம் விழா எலும்பிலிருந்து. அது விழா எலும்பில் தான் சிலாக்கள் இப்போ இருக்க சில தீவிரம் சொல்கிறாங்க பெண் வந்து ஒடுக்கமாக கீழ் படிந்தில்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது அந்த ஒரே உறுப்பிலிருந்து தான் ஆணும் ஆதாமிலிருந்து தான் ஆணும் பெண்ணும் வருகின்றார்கள். ஆகவே இவை இணைந்து இருக்கின்றார்கள். அவள் அப்படியான மனிதனை பழைத்து விட்டு அந்த மயக்கம் கொடுத்து பழைத்து வந்து இந்த பெண்ணை காணும் போது இந்த மனிதன் அலறுகின்றான். கத்தி அலறுதுன்னு சொல்லுவாங்க, ஹப்பான்னு சொல்லுவாங்க, அது கிரீக்க போல. ஏன்னா இப்போ மிருகங்களை கண்டு மரங்களை கண்டு அவனுக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஆனால் பெண்ணை கண்டோன்னு சொல்கிறான், அலறி சொல்கின்றான், என் எலும்பில் எலும்பும் சதையும் சதையும், அதாவது தபார்னு இது சொல்லுவாங்க, ஏதாவது அதுக்கு சொல் வர மாட்டேங்குது, பசார் லி பசார், அதாவது என்னதே சதை அப்படின்னு தான் இந்த அங்கனைக்கு இருந்தால் ஆரம்பிக்குது. அந்த ஆதாம் என்ற ஒரே பொருளாக இருந்த மனிதன் இஷாவாக வேறுபடுகின்றான். அப்போ இறைவன் சொல்கின்றார், அப்போ அவர்கள் வந்து ஆடையின்றி இருந்தார்கள். அது அழகான விஷயம். என்ன கேட்டால் ஆடையின்றி இருந்தும் அவர்களுக்கு வெட்கம் என்பது தெரியலை. இப்போ நம்ம ஆடையில் இப்போ நம்ம ஆடையில் இருந்து அவங்களுக்கு வெட்கம் தெரியும் தானே. அதாவது வெட்கம் என்பது இஸ் அ சைன் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது ஆணும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு வீழ்ச்சி வரும்போது, ஏதாவது ஒரு நம்ம சரி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று வரும்போது தான் மனிதனுக்கு வெட்கம் வரும். அப்போ ஆகவே இந்த அவர்கள் ஆடையின்றி இருந்தாலும் அவர்கள் உண்மையான முழு மனிதர்களாக இருந்தார்கள்.
அப்போ அவர்கள் வெட்கம் என்பதை அறியவில்லை. அப்போ அதுக்கு சொல்லுவாங்க அரும் மீன், பாம்புக்கு இருக்க பேர் அதே தான், கிட்டத்தான் பாம்புக்கு இருக்க பேரும் கிட்டத்தான் போகும். வெட்கம் என்ற பாம்புனாலும் இப்போ அந்த காலத்தில் அதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம சொல்லுவோம் வெறுமைன்னு, அதாவது ஆடைன்னு இருப்பது நம்ம சொல்லுவோம் அரும் மீன்னு சொல்லுவோம். அப்போ பாம்புக்கும் நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட அதே பேர் தான். ஏன் பாம்புக்கும் நம்ம பாம்பு வெளிலேருந்து பார்த்தா இப்படி இருக்கும், உடுப்புன்னு இல்லாத மாதிரி தானே வலுவலுன்னு இருக்கும். ஏன்னா அப்போ அது சொல்லுவாங்க ஆடை இல்லை. அது பாம்புக்கும் எபிரேய மொழியில் இருக்க பேரும் இந்த ஆடையின்றி இருக்கிறதுக்கு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே பேர் தான் இருக்குது. அதனால் இங்கே இன்றைக்கி தியாலஜி பெரிய ஒரு கேஸ் இருக்குது. நம்ம இந்த பாம்பு பற்றி பேசும்போது இப்போ சில சொல்லுவாங்க பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ஆனால் பாம்பு ஒரு பாசிட்டிவ் ஐடியா இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், பிழையான ஐடியா ஒன்றும் இல்லை. அப்போ அப்படியான மனிதனை தான் இறைவன் ஒன்றாக இணைத்து சொல்கிறார். இவர்கள் ப்ரொஸ்கொல்லமாய், இவர்கள் எப்பயும் ஒன்றித்து அந்த ஒரு கம் போட்டு ஒட்டின மாதிரி ஏன்டா அவளை இணைத்தது. அவ்வளோ பிரியா ரெண்டு ஆணும் பெண் இஷாகும் போது ஒன்றா தான் இருந்தாங்க. இறைவன் மனிதன் தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் பெண்ணை படித்து ரெண்டு வேறாக்கினார். ஏன்னா வேறாக்கின மனிதர்கள் மீண்டும் ஒன்றாக இணையணும். இணைந்தால்தான் அது ப்ரொஸ்கொல்லமாய் இணைத்து விட்டார். திருமணம் வழியாக இணைத்தவர்கள் மீண்டும் பிரியக்கூடாது. ஆகவே எபிரேய மொழி, எபிரேய கலாச்சாரத்தில் இந்த கெத், கிமேல்னா ஜி, தெத்னா டி, இந்த கெத்துன்ற சொல் எங்கேயும் பைபிள் இல்லை. அது மட்டுமல்ல, எந்த ஒரு சொல்லும் கெத்தில் ஆரம்பிக்காது, ஜியில் ஆரம்பிக்காது, எந்த சொல்லும் தீலையும் முடியாது. அதே நேரத்தில் எந்த ஒரு சொல் முடிவிலையும் ஜி இருக்காது, எந்த ஒரு சொல் ஆரம்பத்திலும் டி இருக்காது. கெத்துன்ற சொல், கெத்த மன முறிவுக்கிற பாவிக்கிற சொல் டிவோர்ஸ்க்கு. அப்போ எபிரேயர்கள் தனது கலாச்சாரத்தில் இந்த மன முறிவை எப்பயுமே அனுமதிக்கலை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்போ ஆகவே இந்த திருவிவிலியத்தின் வழியாக இப்போ இது மிகவும் அழகானது. இது நம்ம நாளாக பேசலாம் இந்த சம்மந்தமாக. இதில் அவ்வளோ எக்ஸசைஸ் மிகவும் அழகானது. அப்போ ஆகவே திருமணம் சம்பந்தமாக இறைவன் சித்தம் தான். ஏன்னா இறைவன் சித்தம் நான் சொல்லக்கூடாது இறைவன் இப்படி தான் இருக்கணும் இல்லை. இறைவன் சித்தம்னா அதாவது இறைவன் இயற்கை சரி, இறைவன் சரி, மனிதனை பார்த்த அதாம் பார்த்து சொன்னார், நீர் ஆணும் இஷ்ஷும் இஷா ஆக இருக்கணும். அப்போ அவர்கள் ஒன்றாக இணைவதன் வழியாக தான் உங்களுக்கு இந்த உலகம் உலகின் நடத்தை, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இருப்பது இந்த ஆணும் பெண்ணும் இணைவதன் வழியாக. இந்த பிரைமோடியல் கன்செப்ட், இந்த முதல் ஐடியாவை தான் திருச்சபை தனது எண்ணமாக வைத்து திருவருட்சாதனம் உருவாக்கியிருக்கு. ஃபாதர், திருமணம் தொடர்பாக நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு எமக்கான நேரம் முடிவடைஞ்சிருச்சு. எமது கலையத்துக்கு வந்தமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளணும் ஃபாதர். நன்றி சார், நன்றி, வணக்கம். எமக்கு வழங்கப்பட்ட பணிவாழ்வை நாம் சரியாக செய்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்.எச். நீல்சன். உங்களுக்கு ஜேசுவின் ஆசிகள்.